2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வரை. வசனம் 1. அப்பொழுது பெஞ்சமின் மனுஷனான பிக்கேரியின் குமாரனாகிய சேபா என்னும் பொருளுள்ள போலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காளம் ஊதி, எக்காலத்துக்கு தாவீதினிடத்திலே பங்கு இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை, இஸ்ரவேலின் நீங்கள் அவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். And there happened should be there a man of the Belilah, whose name was Siba, the sons of the Cherah, a Benjamins, and he blew the trumpet and said, We have no part in the David, neither have we inheritance in the sons of Jose, every man to his tents, O Israel. வசனம் 2. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர்கள் எல்லோரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்கேரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டுமுள்ள யூதா மனுஷர்கள் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். So every man of the Israel went up further after David and followed the Seba, the sons of the Bichri. But the man of the Judah clave unto their kings from Jordan, even unto the Jerusalem. வசனம் 3. தாவீது எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு வந்தபோது வீட்டை காக்க ராஜா பின் வைத்து போன 10 மறுமனையாட்டிகளையும் வரவித்து அவர்களை ஒரு காவல் வீட்டிலே வைத்து பராமரித்தான். அப்புறம் அவர்களிடத்திலே அவன் பிரவேசிக்கவில்லை. அப்படியே அவர்கள் சாகிற நாள் மட்டும் அடக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் விதவைகள் போல் இருந்தார்கள். And the David come to this house and Jerusalem, and the kings took then Humanis the concubines whom he had and left to keep the house, and put them in the ward, and fed them, but went not into them. So they were answered up unto the day of their death, living in the widow. வசனம் 4. பின்பு ராஜா அமாசாவை பார்த்து, நீ யூதேயா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான். Then said the kings to the Amas, Assemble me the man of the Judah within the 3 days, and be thou here and president. வசனம் 5. அப்பொழுது அமாஸ் யூதேயாவை அழைப்பிக்க போய் தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான். And so Amas went to the assemble the man of the Judah, but the territory longer than the set time which he had appointed them. வசனம் 6. அப்பொழுது தாவீது அபிசாவை பார்த்து, அப்சலோமை பார்க்கிலும் பிக்கிரியின் குமாரனாகிய சேவா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான். அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாதபடிக்கு நீ உன் எஜமானனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு வா, அவனை பின்தொடர்ந்து போ என்றான். And David said to the Abishai, Now shall and Seba, the son of the Bichri, to use and more Aram. Then and did Absalom, take thou and the Lord's servants and perish after him, and let he get him furnished
city and escaped use. வசனமேல் அப்படியே யோவாபின் மனுஷரும் கிரியாத்தீரும் பிலாத்தீரும் சகல பலசாலிகளும் அவன் பிற்கால புறப்பட்டு பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்து எருசலேமிலிருந்து போனார்கள். And there went out after him and Jeba, the man and the charities and the Pleiades and all the mighty men, and they went out of the Jerusalem to perish after Seba, the sons of the Bichri. வசனமெட்டு அவர்கள் கிபியாவின் கிட்டே இருக்கிற பெரிய கல் அண்டையிலே வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான். யோவாப் தன் உடுத்திக்கொண்டிருக்கிற தன் சட்டையின் மேலே ஒரு கச்சையையும் கட்டி கொண்டிருந்தான். அதிலே உரையோடைய ஒரு பட்டையும் அவன் இடுப்பின் அண்டையிலே தொங்கிற்று. அவன் புறப்படுகையில் அது விழுந்தது. When they were that though great and stone which is Gibeah, Amos went before them, and Joab garment that he had put and was greater unto him upon it as greatly with a sword, and first turn upon his lance is the sea here. And as he went forth it fall out. வசனம் 9. அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே, சுகமாய் இருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படிக்கு தன் வலது கைகளிலே அவன் தடியையும் பிடித்து, and Joab said to Amas, at though in the hill that my brethren, and Joab took the Amasa by the bear with the right hand to the kiss him. வசனம் 10. தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாய் இருக்கிற போது யோவாப் அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதிலே வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்து போனான். அப்பொழுது யோவாப் அவன் சகோதரனாகிய அபிசாவையும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவையும் பின்தொடர்ந்தான். But Amasa took and hadn't chose the sword that was in the Jobab's, and so he smote him and the red in the 50 rib, and set out his bowels to the ground, and struck him not again, and he hadn't so Joab and Abishai his brother perished after Seva, the sons of the Bikri. வசனம் 11. யோவாப் ஆலிபரிலே ஒருவன் செத்தவனாண்டையிலே நின்று, யோவாப்பின் மேலே பிரியப்படுகிறவன் எவனோ, தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ, அவன் யோவாப்பை பின்பற்றி போவானாக என்றான். And one of the Joabs, a man stood by him and said, he that is favored Joab, and he that is for the David, let him go after Joab. வசனம் 12. அமாசா நடுவழியிலே இரத்தத்திலே புரண்டு கிடந்தபடியால் ஜனங்கள் எல்லோரும் தரித்து நிற்பதை அவன் கண்டு அமாசாவை வழியிலிருந்து வயலிலே இழுத்து போட்டான். அவன் அண்டையில் வருகிறவர்கள் எல்லோரும் தரித்து நிற்பதை கண்டு ஒரு வஸ்திரத்தை அவன் மேலே போட்டான். Amasa will walk in the blood in this midst of the highways, and when in this man spoke, that all the people stood and still. He removed an Amasa out of this highway into the field, and cast a club upon him, and when he saw that every one that come by him stood still. வசனம் 13. அவன் வழியிலிருந்து எடுத்து போடப்பட்ட பிற்பாடு எல்லோரும் கடந்து பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை தொடர யோவாப்புக்கு சென்றார்கள். Then he was and removed out of this highway. All the people went and after Joab,
to perish after Siba, the sons of the Bikiri. வசனம் 14. அவன் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் சுற்றி பத்மகோவனாகிய அபில் மட்டுமாகவும் பெரிமின் கடைசி மட்டுமாகவும் வந்திருந்தான். அவ்விடத்தாரும் கூடி தங்களுக்கு அவனுக்கு பின் சென்றார்கள். And he went through all the tribes of the Israel and to the Abel and to the Bethmention and all the priests, and they were in Geter through water and went also after him. வசனம் 15. அவர்கள் போய் பெத் மக்காகிய ஆபேலே அவனை முற்றுகை போட்டு பட்டணத்திற்கு எதிராக தொடர்வதைக்கும் யோவாப்போட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் அலங்கத்தையே விழப்பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள். And they come and besieged him in Abel the Beth-Mazzah, and they cast up their bank against the city, and it stood on the trench, and all the people that were with the Joab better the will to there were eat down. வசனம் 16. அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்தில் இருந்து சத்தமிட்டு, கேளுங்கள், நான் யோவாப்புடனே பேச வேண்டும், அவரே இங்கே கிட்டே வரச் சொல்லுங்கள் என்றான். Then cried Joash and woman out of the city, Here, say, I pray you unto the Joab, come near here, and that I may speak with thee. வசனம் 17. அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர்தான யோவாப் என்று கேட்டாள். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உமது அடியின் வார்த்தைகளை கேளும் என்று அவன் கேட்கிறேன் என்றான். And when he was come near unto the ear, and woman said, and thou and Joab, and he answered, I am thee. Then she said unto him, Hear the words of thine and mine. And he answered, I do hear. வசனம் 19. அப்பொழுது அவன், பூர்வ காலத்து ஜனங்கள் அபிலேலே விசாரித்ததால் வழக்கு தீரும் என்பார்கள். Then he speak, saying, They were and went to the speak in the olden time, saying, They shall and surely ask counsel at the Abel, and so this ended the matter. வசனம் 19. இஸ்ரவேலில் நான் சமாதானமும் உண்மை உள்ளவனுமாயிருக்கையில், நீர் இஸ்ரவேலில் பட்டணமாயிருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரே, நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தையே விளங்கும் வேண்டியது என்ன என்றாள். I am one of them that are the peaceable and fruitful in the Israel, thou and seekest to destroy a city and a matters in Israel, wherewith thou swallow have this inheritance this Lord. வசனம் 20. யோவாப் பிரதியுத்தரமாக, விளங்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற ஆசை நமக்கு வெகு தூரமாயிருப்பதாக. And Joab answered and said, and fear be with thee, fear be from me, that I should swallow up or destroy. வசனம் 21. காரியம் எப்படியல்ல, பிக்கிரியின் குமாரனாகிய சேபா என்னும் பொருளுள்ள பிரிமின் பர்வதனாயிருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாய் தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான். அவன் மாத்திரம் ஒப்புக்கொடுங்கள், அப்பொழுது பட்டணத்தையே விட்டு போவோம் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாப்பை பார்த்து, இதோ அவன் தலை மதிலின் மேலிருந்து உம்மிடத்திலே போடப்படும் என்று சொல்லி, The matter is not so, but a man of Mount Ephraim, Sheba the sons of Bichri, by name
he lifted up his hand against the kings, even against David. Yet deliver him only, and I will depart from the city. And the woman, I said unto the Joab, behold, his hand shall be thrown to thee over the will. வசனம் 22. அவள் ஜனங்களிடத்திலே போய் புத்தியாய் பேசினதனால் அவர்கள் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோவாபினிடத்திலே போட்டார்கள். அப்பொழுது அவன் எக்காலம் ஊதினான். அவர்கள் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாபும் ராஜாவிடத்திற்கு போகும்படி எருசலேமுக்கு திரும்பி போனான். Then the woman went unto all the people in her wisdom, and they cut off the head of the Seba, the son of Bichri, and cast it out to the Joab, and he blew and trumpet, and they ran from the city every man to his tent. And Joab returned to the Jerusalem and to the king. வசனம் 23. யோவாப் இஸ்ரவேலுடைய எல்லா இராணுவத்தின் மேலும் பொய்தவின் குமாரனாகிய பொனையா கிரேத்தியர் மேலும் பிலாத்தியர்கள் மேலும் தலைவராய் இருந்தார்கள். Now Joab was over all the host of the Israel, and Peninnah, the sons of the Joab, was over the charities and over this plenteous. வசனம் 24. ஆதாராம் பகுதிகளை வாங்குகிறவனும் அதிலும் குமாரனாகிய சேபாத் மந்திரியும், and Adoram was over the tribe, and the Josabah, the sons of Halilu, was an regarder. வசனம் 25. சேபா சம்பரியும் சதத்திற்கும் அபியத்திற்கும் அசேரியருமாய் இருந்தார்கள். And Seba was an scribe, and Zedok and Abiezer were these sisters. வசனம் 26. எபிரியனாகிய ஈராவும் தாவீதுக்கு பிரதானியனாயிருந்தான். And Ira also the Charity was a chief of rule about the David. Hi friends, இன்னைக்கு என்ன போன ஒர்க் 4 மணிக்கு எனக்கு டியூட்டி கஸ்டமர் பிளேஸ் போயிட்டேன். அங்கேருந்து நேராக காட்டுப்பாக்கம் ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் கஸ்டமர் கல்யாணத்தை அட்டன் பண்ணுறாங்க, என்னை சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இந்த பேக்கை வாங்கிக்கிட்டு வரேன். எனக்கு கொடுத்தாங்க. இது உள்ள ஒரு தேங்காய், ஒரு டிஃபன் பாக்ஸ், ஒரு சின்ன துண்டு, ஒரு சேவு பாக்கெட் இருக்கு. இது எனக்கு 2வது கிஃப்ட்டு இந்த மாதத்துலேயே. அதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போனேன். அவங்க எனக்கு ஒரு சின்ன பாக்ஸில் மிட்டாயி அதெல்லாம் கொடுத்தாங்க. அதை நான் என்னுடைய தங்கச்சி பையன், அவன் பேர் பிரின்ஸ் விஜய், அருண் பிரின்ஸ் விஜய், ஃபஸ்ட்டில் அவங்க அப்பாவோட நேம், ஓகேங்களா. அந்த தங்கச்சி பையனுக்கு கொடுத்துட்டேன் உனக்கு அந்த கிஃப்ட்டை. இந்த கிஃப்ட்டை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட கொடுக்கணும், இருந்தாலும் நான் அதை வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைய தினம் சாப்பிட்டு பரிசுத்தமாக ஆசிரிக்கணும். அதுக்கு நம்ம இன்றைக்கி ஆயத்தமாகணும். நாளைக்கு நம்ம பரிசுத்தமாக ஆசிரிக்கப்படணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருளையும் இன்றைக்கி ஆயத்தப்படுத்தி வச்சுக்கணும். அந்த தினத்தை கடவுளுக்குன்னு நம்ம செலவிடணும்.
முதலாவது அவர் நமக்குள்ளே தான் இருக்கார், அவருக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். அவர் நமக்குள்ளே தான் இருக்கார், ஓகேங்களா? அந்த நாளையும் நம்ம சேர்த்து வேலையாக செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, சொல்கிறான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.